இந்த வீடியோல வந்து இந்த மாரி ஒரு அழகான ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒரு ப்ளவுஸ்ல வந்து எப்படி போடுறது? அதுக்கு ஒரு நல்ல சாரியோட எப்படி மேட்ச் பண்ணி கட்டிக்கிறது? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பீகாக் டிசைன். ரொம்ப ஒரு சின்ன டிசைன். அ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. இது ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த ப்ளவுஸ் என்ன போட்டுக்கிறீங்களோ, அந்த மெட்டீரியல் எடுத்துக்கணும். சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டா, பளிச்சுன்னு ரொம்ப ஷைனிங்கா நல்லாருக்கும். அதில வந்து நீங்க ஆ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ம் ஆ அ பீகாக்க வந்து அழகான பீகாக்க ஃபர்ஸ்ட்டு நீங்க வரைஞ்சுக்கணும். ஆ இது வந்து நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சேன் அப்டின்னா, ஆ ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். நெறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. ஃபெவிக்ரில்ல இருக்கு. ஃபேபர் கேசல்ல இருக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு பிராண்ட்ல இருந்து ஃபேப்ரிக் கலர்ஸ வாங்கிக்கணும். வாங்கிட்டு, ஆ இப்ப வந்து ஆக்சுவலா மார்க்கர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இல்லையா? அவுட்லைனர்ஸ்ன்னு அதுக்கு பேரு. அவுட்லைனர்ஸ் எல்லாமே டைரக்ட்டா வந்துருச்சு. அதுல ஒரு கோல்டன் கலர் அவுட்லைனர் வாங்கிட்டு, அதையே கூட நீங்க வச்சு, இந்த மாதிரி ஒரு பீகாக்குக்கு கோல்டன் அவுட்லைன வந்து போட்டுறலாம். ஸோ இது வந்து அந்த துணிய டைட்டா பிடிச்சுக்கிறதுக்கு ஆ இந்த ஒரு வுடன் சப்போர்ட்டர் இல்ல பிளாஸ்டிக் சப்போர்ட்டர் வந்து நீங்க சர்க்கிள் ஷேப்ல வாங்கி வச்சுக்கணும். இது வேரியட் சைஸஸ்ல வந்து கிடைக்குது. ஆ குட்டி டிசைனா நீங்க சின்ன அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி இதுக்கெல்லாம் வந்து நெறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஆல்ரெடி நீங்க எம்ப்ராய்டரி போட்டுருந்தீங்கன்னா, இத வச்சிருந்திருப்பீங்க. அப்படி இல்லனாலும் இட்ஸ் ஓகே. இது வந்து ரொம்ப சீப்பா தான் கிடைக்குது. ஆன்லைன்ல எல்லா ஆப்ஸ்லயுமே இது கிடைக்குது. அந்த மாரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆ ஃபேப்ரிக் கலர்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ். இது வந்து பீகாக் இல்லையா? இதுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ டாட்ஸ் வச்சா நல்லாருக்கும்னு நான் நெனச்சேன். ஸோ வந்து இந்த மாதிரி ம் ஆ ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்ச் டாட்ஸ் வந்து ஆ வச்சு முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லோ டாட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆ ஸோ இங்க வந்து இதோ இப்போ ஆ எல்லோ டாட்ஸ் வந்து ஆ வைக்கிறேன். ம். இந்த இடத்துல எப்படி எல்லோ டாட்ஸ் வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆ எல்லோ டாட்ஸ் வச்சு ஃபில் பண்றேன். இந்த கலர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, பீகாக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க ஆ யூஸ் பண்ணிக்கலாம். ம். அப்புறம் கொஞ்சம் டாட்ஸு இதெல்லாம் வச்சு, ஆ நீங்க இன்னும் வந்து இந்த டிசைன அழகுபடுத்தலாம். இல்ல இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அ ஆரி ஒர்க்குக்குலாம் யூஸ் பண்றோம்ல. இந்த பீட்ஸு, ஸ்டோன்ஸு இதுல எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து மொத்தத்துல உங்க டிசைன வந்து அழகுபடுத்தணும் அவ்வளோதான். ஆ ஸோ நான் வந்து இங்க டாட்ஸ் வச்சாலே அது பீட்ஸ் மாரி இருக்கும்னு, அ கொஞ்சம் சில்வர் கலர் டாட்ஸ்லாமும் நான் வந்து வச்சு ட்ரை பண்ணினேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ம் இதோ இந்த மாதிரி தான் இருக்கு. ம். இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், அ ஒரு ப்ளவுஸ்ல வந்து நீங்க கை பக்கமும் இதோ இந்த பிக்சர்ல குடுத்துருக்குற மாதிரி, கை பக்கம் வச்சுக்கிட்டாலும் நல்லாருக்கும். ஆ இல்ல வந்து கை பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸு ஐ மீன் 2 ரைட் அண்ட் லெஃப்ட் 2 கைக்கும் பிளஸ் பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸ் இங்க வச்சுக்கிட்டாலும் நல்லாருக்கும். இது நீங்க சாரியோடையும் பேர் பண்ணலாம். சாரிக்கு வந்து ஆ பல்லுலயோ, இல்ல வந்து அதுக்கு பார்டராவோ கூட நீங்க வந்து பண்ணலாம். இல்ல இந்த மாரி பட்டு ட்ரெடிஷனல் லுக் வேணும்னா, இந்த மாரி ஒரு பட்டு சாரிக்கு ப்ளவுஸுக்கு பின்னாடி மட்டும் ஜஸ்ட் இது ஒரே ஒரு டிசைன் மட்டும் வச்சீங்கன்னா, நல்ல ரிச் லுக் வந்து கொடுக்கும். தேங்க் யூ.